பாலையாவோடைய பகவந்த் கேசரி மூவி டைரக்ட் பண்ண நம்ம அனில் ரவிபுடி டைரக்ஷனில் நம்ம சிரஞ்சீவி மற்றும் நயன்தாரோட ஆக்டிங்கில் கிராண்ட் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமா மூவி தான் மனசங்கர வரப்பிரசாத் காரு. அண்ட் படத்தில் சிரஞ்சீவி மற்றும் நயன்தாரா தான் லீடலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் நமக்கு தியேட்டரில் இப்போ அவைலபிளாக இருக்குது தெலுங்கில். ஸோ படம் வந்து தியேட்டரில் செம்ம ஹிட்டாம். ஸோ படம் பார்க்கவே நல்லா இருக்காம். குறிப்பாக இந்த படம் அனில் ரவிபுடி டைரக்ஷன் இருக்கிறதுனால ரைட்டிங்லேயே கண்டிப்பாக வந்து காமெடி சூப்பராகவே பக்காவாக செட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து அதுக்கு பெருசாக இல்லை. பட் மோஸ்ட்லி லைக் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கனெக்ட் ஆகுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நான் இந்த படத்தை பார்க்கல. ஸோ நான் இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு வேணா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த படத்தோட போஸ்டர் தேடிகள் டப்பிங் நமக்கு தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. ZEE5 தான் இந்த படத்தோட கிளைம் பண்ணியிருக்காங்க. ZEE5 வரப்போ நமக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேயும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இப்போது இந்த படம் உங்களுக்கு தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. வெங்கிலாம் இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக வந்திருக்காரு. நம்ம ஏற்கனவே இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக படம் வந்து கமர்ஷியேட் ஆகும்னு. ஸோ இப்போ இந்த படம் கமர்ஷியேட்டு தான். ஸோ விஸ்வாசம் மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தோட ஸ்டோரியை தான் அப்படியே கொஞ்சம் படிட்டிங் பண்ணி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. விஸ்வாசம் ஒன்றும் வந்து ஒரிஜினல் படம் கிடையாது. அதுவுமே வந்து ஒரு ரீமேக் படம் தான். வந்து நம்ம வெங்கியோடைய துளசின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதில் நயன்தாரா தான் ஹீரோயின். ஸோ அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி விஸ்வாசம் வந்துச்சு. விஸ்வாசத்தே வந்து இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் ஆல்டரிங்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி மொத்தம் அந்த ஸ்டோரியெலாம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாற்றி அப்படியே கொஞ்சம் வச்சுருக்காங்க. அவ்வளோ தான். ஸோ ஓவராலாக படம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஃபேமிலிஸ் இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ லாஜிக் அந்தளவுக்கு பெருசாக பார்க்காம ஜாலியாக இந்த ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம்ன்ற மாதிரி தான் நியூஸ் வருது. இவங்க கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தா பயங்கரமாக தான் இது போல். ஸோ பார்க்கலாம். நான் வேணால் தேட்டரில் தெலுங்கில் பார்த்துட்டு வேணால் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த படம் நமக்கு தேட்டரில் தெலுங்கில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓடிடியில் பார்க்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ZEE5 நமக்கு தமிழ் டப்பிங் கூட வருது. ஸோ ஸ்டே டியூன்.